வணக்கம் நண்பர்களே. மனித உயிர்கள் அவ்வளவு மலிவானதா? கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோவையில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவன் அமுதன் என்கிற 19 வயது மாணவர் 20 பேரால் கொடூரமாக தாக்கப்பட்டு, ஆயுதங்களால் தாக்கப்பட்டு அடித்து கொண்டிருக்கிறார்கள். இது குழந்தைகளை பெற்றவர்கள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த நிகழ்ச்சி மனதை ரொம்ப கடினப்படுத்தி இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. கொலை சம்பவம் நடக்கிறது. அந்த கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவை நிகழ்ச்சியின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஏற்ற சபாநாயகர் அவர்கள் அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை மட்டும் படியுங்கள், இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் திங்கட்கிழமைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அதை சொல்கிறார். அதே நேரத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எழுந்து அந்த கல்லூரி மாணவர்கள் ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு 19 வயது மாணவன் ஒரு 20 பேர்களால் அடித்து கொல்லப்படுகிறான் என்கிற போது அவன் எத்தனை வேதனை அடைந்திருப்பான் என்பதை கொஞ்சமாவது மனித நேயமுள்ள மனிதர்கள் சிந்திப்பார்களா மாட்டார்களா? ரீல்ஸ் பார்க்குறாங்க, வெளிவருகிற வீடியோக்களை பார்க்குறாங்க. அது மட்டுமல்ல, திரைப்படத்துறையில் கூட இது போன்ற காட்சிகள் மிகவும் வன்மத்தை கக்குகிற காட்சிகள். திரைப்படம் வலைய சமுதாயத்தின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறது. பொய்யான செய்திகளை உண்மையாக இருப்பதை போல காட்டி அந்த பிள்ளைகளுடைய மனசில் ஒரு வன்மங்கள் அடி மனசில் பதிஞ்சு சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாதபடிக்கு பகைமை கொண்டு அந்த பகைமை மோதலாக மாறி கொலையை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பேசப்படுகிற இந்த மாணவர் கூட எப்படியெல்லாம் துடித்திருப்பார். கொலை செய்கிற அளவுக்கு வன்மம் எப்படிங்க நடக்குது? ஒன்றுமே புரியலைங்க. ரத்தமும் சதையும் உள்ள மனிதர்கள் தானே நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு இதயம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த இதயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே போகும்போது இது சரியா தவறா என்று கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு இரக்கமில்லாத மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. உண்மையில் வெளியான ஒரு தமிழ் திரைப்படம் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகி நீண்ட நாட்களாக வெளிவர முடியாமல் திருட்டுத்தனமாக வெளியான அந்த திரைப்படம் பிறகு திரையரங்குகள் வரும்போது கொண்டாடப்பட்ட அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயகர் செய்கிற ஒரு காட்சி இருக்குல்ல, அடித்து ஒருத்தரை கொல்றாரு, கொண்டுட்டு அந்த ரத்தத்தை எடுத்து சுவைக்கிற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் வருது இல்லை. கொஞ்சமாவது யோசிக்க மாட்டோமா? ஒரு கையிலையோ கார்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு சிறு காயம் ஏற்பட்டால் எப்படி துடிக்கிறோம்? ஒரு சிறு காயம் நம்ம உடம்புல எந்த பகுதியில் ஏற்பட்டாலும் நாம் எவ்வளோ துடிக்கிறோம்? அடித்து கண்ணு முன்னாடி செத்ததுக்கு பிறகு திரும்பி போகிறாங்கன்னா அது என்ன நடக்குது? சட்ட ஒழுங்கை பற்றி நான் பேச வரலைங்க. எனக்கு அரசியல் நான் பேசலை. இந்த விஷயத்தில் எனக்கு அரசியல் தேவையில்லை. நான் அரசியலை பற்றியே பேசலை. ஒரு மனிதாபிமானம் செத்து கொண்டு இருக்கிறதே. அன்றாடம் கேள்விப்படுகிற செய்திகள் கொலை கொலை கொலை. மனித மனங்கள் ஏன் இவ்வளோ வக்கரங்கள் நிறைந்திருக்கிறதா இருக்குது? அதில் குறிப்பாக இளைய தலைமுறை இந்த காரியங்களை செய்கிறார்களே, அந்த அளவுக்கு அவர்கள் மனப்புழுக்கமாக மனத்தில் ஏற்பட்ட அடிமனசில் ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கிற விஷயங்களா அவர்களை அப்படி மாற்றுகிறது. பல நேரங்களில் பெற்ற தாய் தகப்பனையே கொள்கிறார்கள், கேவலமான முறையில் அடிக்கிறார்கள். இந்த வக்கரம் இருக்கு இல்லையா, அந்த வக்கரம் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த வக்கரம் மனித வக்கரம். அது அந்த நேரத்தில் அதை யோசிப்பாங்களா இல்லையா? புரியல. மனித உயிர்கள் அவ்வளவு மலிவாய் போய்கொண்டிருக்கிறது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த உடல். இதெல்லாம் யோசிக்கும் போது இந்த சமுதாயம் ஏன் இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குதுன்னு புரியலை. பயமாக இருக்குது. எதையும் எதிர்த்து பேச முடியல.
இன்றைய இளைய சமுதாயம் முன்னாடி வந்து ஒரு சிறு கேள்வி கேட்க முடியல. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட ஒரு மூர்க்கத்தனமாக பள்ளியில் வந்து மற்ற மாணவர்களை அடிக்கிற ஒரு காட்சிகள்லாம் வருது. இதை பற்றி நாம் பேசுகிற நேரத்தில் இதை அரசியலாக்கி குளிர்காய்கிற அரசியல் கட்சிகள் தான் இங்கே இருந்துகிட்ருக்கே தவிர, இதை பற்றி சிந்தித்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுற நிலையில் எந்த அரசியல்வாதியோ, எந்த தலைவர்களோ, எந்த மத போதகர்களோ, எந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களோ, மொத்தத்தில் மனிதநேயம் உள்ள மனிதர்களோ இதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறாங்களோன்னு கூட நினைக்க தோணுது. மனசு ரொம்ப வலிக்குதுங்க. எல்லாம் மாறணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? இதை யார் மாற்றுவா? பூனைக்கு யார் மணி கட்டுவா? இந்த இளைய சமுதாயத்தை யார் எப்படி மாற்றி கொண்டு போவா? புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.